மம்பளம் மம்பளம் மல்கோவா மம்பளம் சேலத்து மம்பளம் நீ தானடி அழகா பறிச்சு உன்னை அப்படியே நான் தின்ன போறேன் வசர இருக்க என்னை எப்படி தண்ணி தான் பறிக்க போற அடடே ஒத்தரசா வா வா இன்னும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அது ஒண்ணும் இல்ல இந்த மல்லிகை கதை காலையிலே போன் அடிச்சாங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போனேன் அதான் வந்துட்டேன் அப்படியா என்ன விஷயம் தெரியலையே அம்மா ஏது மாம்பழம் மாம்பழம்லாம் விலை ஏறி போயிருக்கு சீசனும் கிடையாது அது ஒன்றும் இல்லை ஒத்தரசா நம்ம சூப்பர் மார்க்கெட் வழியே வந்துட்டு இருந்தேன் ஜாமெல்லாம் வாங்கிட்டு மாம்பழம் எப்படின்னு கேட்டேன் ஒரு பழம் 100 ரூபா சொன்னா சரி டிஸ்கவுண்ட் எதுவும் குறைப்பானான்னு பார்த்தேன் குறைக்கல கூடையோட கூடையா 2 பழத்தள்ளி உள்ளே போட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்துட்டேன் பார்த்துக்க அடி பாதி அப்போ இது நீ காசு கொடுத்து வாங்கலையா சுட்டுட்டியா ஆமாம் அதனால தான் இதுக்கு பேர் சுட்ட பழம் ஓகே ஓ அப்போ இதுதான் சுட்ட பழமா என்ன ஒரே பேச்சு சத்தமாக இருக்கு அது ஒன்றும் இல்லைக்கா மல்லூஸ் என்ன காய்கறி கூடையோட கிளம்பிட்டீங்க எங்கேயும் வியாபாரம் பார்க்க போறீங்களா ஏண்டி என்னை பார்த்தா காய்கறி விற்கிற பொம்பளை மாதிரியே தெரியுது அக்கா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் மண்டையில் வச்சிருக்க கூடைக்கும் கையில் வச்சிருக்க முருங்கைக்காய்க்கும் அப்படிதாக்கா தெரியுது வர வர உங்களுக்கு லெந்து அதிகமாகிக்கிட்டே போகுது செத்து இறக்கி வைங்க நான் கொடுங்க ஏக்கா என்ன இம்புட்டு குடமிளகா தூக்கிட்டு வந்திருக்கீங்க இம்புட்டு ஒரே நாளில் சமைச்சா வயிறு வயல என்ன ஆகுறது ஏண்டி கொஞ்சம் பொறுமையா இருடி முதல்ல கொஞ்சம் உட்கார விடு தோணன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா ஒத்தரசா நீ மட்டும் ஏன் நிற்க நீ கொஞ்சம் உட்காரு சொல்லுங்கக்கா இன்னைக்கு காலையில் நானும் உங்களோட தோட்டத்துக்கு போயிருந்தோம் ஆமாம் அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க இந்த மாமியா கிழவியை நம்மட்டு வந்து தானே அனுப்பிச்சிச்சு சரி எப்படியோ போயிருந்தோம் அங்கே காயெல்லாம் நல்லா அறுவடை பருவத்தில் இருந்துச்சு சரி எல்லா காயையும் அறுத்து போட்டு கூடையில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சரி அம்பட்டு காயும் வீட்டுக்கே வச்சு செய்ய முடியாது பார்த்தியா இந்த மாதம் புரட்டாசி மாதம் தானே எல்லா வீட்லேயும் காய் தான் நடக்கும் அதான் ஆளுக்கு 2 கொடுக்கலான்னு உன்னையும் நெட்டாத்தையும் வர சொல்லியிருக்கேன் ஓ அதான் விஷயமா நான் கூட என்னமோ எதுன்னு அறக்க பறக்க ஓடி வந்தேன் அதுக்கு உடனே வந்தீங்களாக்கா ஆமாண்டி மதிய சோறு வைக்க வேணாமா காய் வைக்க வேணாமா குழம்புல 2 காய் வறுவலுக்கு 2 காய் எடுத்துகிட்டு போக பார்த்தியா அதுக்காக சத்தம் கொடுத்தேன் இல்லைன்னா நீ கடைக்கு போய் அண்ணாச்சிக்கிட்ட காசை கொடுத்து சாமான் வாங்கிட்டு இருப்ப அதான் இங்கே வந்தேன்னு வைங்க உடனே வாங்கிட்டு போயிடுவேன் அதுக்கு தான் சத்தத்தை கொடுத்தேன் அதுவும் சரிதாங்க்கா நானே வீட்டில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் நல்ல வேலை கரெக்டாக ஃபோனை போட்டிங்க இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூட பைய தூக்கிக்கிட்டு அண்ணாச்சி கடைக்கு தான் கிளம்பியிருப்பேன் அதான் அக்கா சரியாக ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொன்னேன் ஆமாம் இவளை மட்டும்தான் வர சொன்னீங்களா வேறு யாரையும் வர சொல்ல இவளை வர சொன்னேன் அப்புறம் நம்ம ராக்காய் ஏக்காவை நட்டாத்தியெல்லாம் வர சொன்னேன் ராக்காய் ஏக்கா முடியாது நீ ஒத்தராசால்கிட்ட கொடுத்து விடு அக்கத்து வீடு தானே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆமாக்கா அந்த அக்கா வீட்டில் யாரும் விருந்தாளி வந்திருக்காங்களாம் அதனால் அந்த அக்கா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்காங்க நான் போகிற வழியில் 2 கொடுத்துட்டு போயிடுறேன் சரி இப்போ இந்த நட்டாத்தி எங்கே வரல அதான் என்ன ஒன்றும் புரியலை வர நேரம் தானே சின்ன வேலை இருக்குக்கா முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் என்ன வேலைன்னா ஒன்றும் சொல்லலை முடிச்சுட்டு அவளாக வந்துடுவா ஆமாக்கா அவளுக்கு அவங்க மாமியார் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே தான் கிடக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வாரா ஆனால் என்ன பேச்சுக்கு பேசி விட்டுட்டா உங்களை மாதிரி கிடையாது அக்கா மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னா பார்த்து கொத்தரசா காலையிலேயே எங்கள் வீட்டையும் ஒரே வம்பு தான் அப்படியா என்ன ஆச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு பேச கதை கிடச்சிருச்சு அதானே பூரா வீட்டு கதை கேட்கறன்னா ஆளாக முந்தி அடிச்சுட்டு வருவியே இங்கே பாருமா எனக்கு ஒன்றும் உன் வீட்டு கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமும் கிடையாது சரி நீ ஏதோ சொல்றியே என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு 4 வாரத்தை ஆறுதலுக்கு சொல்லுவோன்னு பார்த்தேன் விருப்பம் இருந்தால் சொல்லு இல்லைனாலும் ஒன்றும் வேணாம் பார்த்தீங்களாக்கா நம்ம வாயை பிடிங்கி நம்ம வீட்டு விஷயத்த ஊருக்குள்ளே பிறப்ப பார்க்கா இல்லை இருக்காது உமா ஏதோ நம்ம தோழி அதனால ஏதோ கேட்கா விருப்பம் இருந்தால் சொல்லு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் இல்லை ஒத்தரவாசா எல்லாம் வழக்கம் போல தான் நீ வேலையை பாரு எனக்கு எதுவும் தரேன் நீங்களாம் கொடுங்க எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு ஆமாம் தங்கமும் வயிறமும் தராதே இவளுக்கு நீ வேற ஏக்கா பார்த்தீங்களா ஒத்தரவாசாங்க வீட்டில் வேலை இருக்கான் எல்லா வேலையும் பார்க்க தான் உன் மாமியார் இருக்காங்களே ஏக்கா இவ்வளோ சித்த பேசாமல் இருக்க சொல்லுங்க அவங்க எல்லாம் பார்ப்பாங்கண்ணா கூட மட்டும் நானும் ஒத்தாசை பண்ணுவேன் சரி விடுங்கம்மா இது ஒரு விஷயமா நேற்று எங்கன்னு தெரில என்ன ஆளை காணோம் என்ன முதல்ல சின்னவ போனா அடுத்து பெரியவ போனா அப்புறம் இவளுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி உள்ளே போயிருக்கா எல்லாம் கூடிச்சது என்ன பேசுவாளுங்க கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் எதாவது பேசுவாளுங்க என்ன பேசுவாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சாங்கன்னு
ஏம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன அடுத்த கூட்டாளியும் வந்துட்டா? வாமா வாமா, நல்லா இருக்கேன். என்ன விஷயம் வந்துட்டேன்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, மல்லிகை கதை ஃபோனை போட்டு வாடினாங்க, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி, போ உள்ளதா இருக்காளுங்க. சரிம்மா. என்ன இவ்வளவு உள்ள போறா? இந்த மல்லிகா ஃபோனை போட்டு எல்லாரையும் வர வச்சு நம்மளை பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேச போறான்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துருவோம். ஏக்கா வான்டி ஒன்னதான் காணமேன்னு பேசிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துட்டேன். நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பா, அதான் வந்துட்டேன். உமா செத்து தள்ளு. ஏடி நெட்டாத்தி, உனக்கு ஃபோன் பண்ணி எம்பிட்டு நேரம் ஆகுது? இங்கேருந்து இங்கே வர எம்பிட்டு நேரமா? அக்கா முதல்ல ஏன் மாமியா, அதுக்கிட்ட இருந்து எஸ்ஐ வந்தா உங்க மாமியா? ஏண்டி அத்தை எதுவும் கேட்டாங்களா? ஆமாம், என்ன ஏதுன்னு கேட்டாங்க. மல்லிகாவை கூப்பிட்டாங்க, வர சொன்னாங்கன்னு சொன்னேன். சரி போயிட்டு வந்துட்டாங்க. ஏக்கா கிழவிக்கு நம்மளாம் இங்கே உட்காந்து என்ன பேசுவோங்கிறதுலாம் கண்ணு இருக்கும். சேச்சே அவங்க அப்படிலாம் இல்லடி. இங்கே நின்று கேட்டால் ஒன்றும் சரியாக கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்டக்க போய் கேட்பான். ஏதோ அத்தை அத்தைன்னு பேசுகிறாளுங்க, அநேகமாக நம்மளை பற்றி தான் பேசுவாளுங்க. அந்த மரத்துக்கு சைட்டில் நின்று கேட்டு பார்ப்போம். என் மாமியார் இப்படிதாங்க்கா, நானே என் வீட்டுக்காரர் ஏதாவது பேசிட்டு கிடந்தா என்னன்னு வாசல்ல நின்னே ஒட்டு கேட்கறது. அப்பெல்லாம் அடி உன் மாமியார் பேசுகிறாங்க தியா, இவங்கெல்லாம் சேர்ந்து மாமியார் பற்றி தான் ஏதோ பேசுகிறாளுங்க. ஆமாங்கிறேன், நான் என்ன உங்கள்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? என்ன ஏதோ சத்தம் கேட்குது? ஓஹோ, நம்ம வீட்டு கிளவிடா. நம்ம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேக்குதோ, இன்னைக்கு இருக்கு அதுக்கு. இங்க பாரு நட்டாத்தி, ஓ மாமியார் மாதிரி என் மாமியார் மட்டும் ஒட்டு கேட்டுச்சு. காலையில எந்திரிச்சு குடிக்கிற காஃபில நாலு பேதி மாத்திரை போட்டுருவேன். அடிப்பாடி, இன்னொரு வாட்டி உன் மாமியை மட்டும் ஒட்டு கேட்காத பார்த்தேன்னு விக்கி, நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடு. நான் காலையில காஃபி, 4 பேதி மாத்திரை, சரியா? ஐயோ, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நமக்கும் பேதி மாத்திரை தான். எஸ்கேப். ஏ உமா, எதுக்கு இப்படி சீரியஸ் ஆகுற? இக்க நம்பிட்டீங்களா? அம்பிட்டு ஆக்டிங். நான் நம்ம மாமியார் நம்ம பின்னாடி இன்னும் ஒட்டு கேட்டதை பார்த்தேன். அதான் 4-5 பிட்டை எக்ஸ்ட்ராவா சேர்த்து போட்டு விட்டேன். அது துண்டா காணும் துணியை காணும் ஓடியே போயிட்டு. அடிப்பாவி, நீதான் உன் மாமியாருக்கு ஏத்த மருமக. சரியே சொன்ன ஒத்தரசா, அவங்களுக்கு இவதான் சரி. அப்படி சொல்லுங்க. கடவுள் ஜாடி எதை மூடியதா அனுப்பி வைப்பாரு. வாஸ்தவனா?